Hello viewers, welcome to Deeps Mathematics 23. So இந்த வீடியோவில் Group 4க்கான பக்காவான மெட்டீரியல் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இருக்கக்கூடிய ஒரு மாத காலகட்டத்தில் தெளிவாக படிக்கணும். நான் அப்ளை பண்ணிட்டேன், ஆனால் இன்னும் படிக்க ஆரம்பிக்கலை, சும்மா அப்ளை பண்ணதுக்காக போயிட்டு வரணுங்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை, ஏதாவது கொஞ்சமாக தெளிவாக படிச்சுட்டு போயிட்டு வரணும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் 170+ கொஷின்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கான மெட்டீரியல்ஸ் தான் இப்போ நாங்கள் உங்களுக்கு காட்ட போகிறோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய ஃப்ரெஷராக வேணாலும் இருக்கலாம், இந்த மெட்டீரியல் உங்களுக்கு ரொம்பவே வந்து கை கொடுக்கும். ஏன்னா எல்லாமே உங்களுக்கு நாங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்களை சிலபஸ் வைஸ் வந்து ஃப்ரேம் பண்ணி கொடுத்துட்றோங்கிற பட்சத்தில் அதை நீங்கள் தெளிவாக கான்செப்டாக மட்டும் நீங்கள் உள்வாங்கிக்க போகிறீங்க, போய் வந்து டெஸ்ட் வந்து அட்டன் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களோட இன்புட் கொடுக்குற மெட்டீரியலை படிக்கிறதா மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் தேடி வந்து நீங்கள் போகிறது கிடையாது இல்லைங்களா? ஸோ வந்து எல்லா விஷயமும் எங்கே இருக்கோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு நாங்கள் ஒரே இடத்துல எடுத்து கொடுக்குறோம், அதை நீங்கள் சிம்பிளாக படிக்க போகிறீங்க. எப்போவுமே வந்து டைம் ஆகக்கூடியதுக்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேடுதல் வந்து அதிகமாக இருக்கும். இது எங்கே இருக்கோ அது எங்கே இருக்கோ, எதையும் விட்டுட்டோமா, மிஸ் பண்ணிட்டோமா, எல்லாமே மார்க் பண்ணிட்டோமா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு ப்ரெஷரே இல்லாமல் உங்களோட 90% ஒர்க்கை நாங்கள் குறைச்சி உங்கள் கையில் கொடுக்க போகிறோம். உங்களோட 10% ஒர்க் நீங்கள் அதை எல்லாத்தையும் படித்து உங்கள் தலையில் ஏற்ற போகிறீங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? சரிங்க. இப்போ தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ் இது மூணுத்துக்குமான ஸ்டடி மெட்டீரியலுமே எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கிளான்ஸ் வந்து உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். ஸோ இப்போ பாருங்கள், யூனிட் 1 தமிழில் இருக்கக்கூடிய யூனிட் 1 இலக்கணம் வந்து 25 கேள்விகள் கேட்பாங்க இல்லைங்களா? அதில் சிலபஸ் வைஸ் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது, புது சமச்சீராக இருக்கட்டும், பழைய சமச்சீராக இருக்கட்டும், அப் டு பழைய சமச்சீர், புது தமிழ், சிறப்பு தமிழ் வரைக்குமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பேஜ் நம்பர்ஸ் வந்து எங்கெங்கே இருக்குங்கிறத நம்ம காமிச்சிடுறோம். ஓகேங்களா? ஒரு பேஜ் விடாமல் எங்கெங்கே இருக்கோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுறோம். எல்லாமே சிலபஸ் வைஸ் தான் உங்களுக்கு சொல்லிடுறோம். ஓகேங்களா? ஸோ சொன்னதுக்கப்புறம் அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான அப்படியே வந்து அந்த பேஜஸ் எல்லாமே கட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு ஸ்டடி மெட்டீரியலாகவும் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பிரித்தெழுதுக்கு வந்து தனியாக வந்து மெட்டீரியல் வந்து இருக்குது, அதையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு ஒன் வந்து வள்ளின மிகுமிட மிகாமிடங்கள் வந்து இருக்குது இல்லைங்களா? ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும். சரி மேம், இதுக்கான எக்ஸசைஸ்க்கான ஆன்சர்ஸ்லாம் நான் எப்படி கண்டுபிடிச்சி எழுதுறது, தேடுதல் எதுவுமே தேவையில்லைன்னு சொன்னீங்களேன்னா, இதுக்கான ஆன்சரோட ரெக்கார்டட் கிளாஸஸும் உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த பார்ட் படிச்சிட்டிங்க, ஏதாவது ஆன்சர் தெரியலையா, டக்குன்னு ரெக்கார்டட் கிளாஸை ப்ளே பண்ணி அதுக்கான ஆன்சரை நீங்கள் ஃபில் பண்ணி டக்குன்னு அடுத்து நீங்கள் படிச்சுட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ புது புக்காக இருக்கட்டும், பழைய புக்காக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு இதிலே அடங்கிடும். சரிங்களா? இது வந்து இப்போ பிரித்தெழுதுக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இப்போ பழைய சமச்சீர்லேருந்து புது சமச்சீர் 12th சிறப்பு தமிழ் வரைக்குமே உங்களுக்கு நாங்கள் கம்ப்ளீட்டாக பிரித்தெழுதுக தனியாகவே வந்து உங்களுக்கு பிரிண்டடாகவே கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்ப்போம் வேறு என்ன இருக்குன்னு. ஸோ அதே போல் எதிர்ச்சொற்கள்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டேட்டாஸ் அதிகமாக, இப்போ நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறது மட்டும் போதாது. ஸோ எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்திங்கன்னா 300 பக்கம் வந்து உங்களுக்கு நாங்கள் எழுதியே வந்து கொடுத்துருப்போம். அதே போல் தான் அயற்சொற்களும் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது மட்டும் நமக்கு பத்தாது இல்லைங்களா? ஸோ 200 அயற்சொற்கள் வந்து ஹேண்ட் ரிட்டனாக உங்களுக்கு கிடச்சிரும். வேர்ச்சொற்கள் பார்த்திங்கன்னா ஒரு 200 வேர்ச்சொற்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறது மட்டும் நமக்கு பத்தாதுன்ற காரணத்தினால இது எல்லாமே நம்ம எக்ஸ்ட்ராவாக ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லகர வேறுபாடு, ரகர வேறுபாடு, நகர வேறுபாடு பார்த்திங்கன்னா 490 செட் வந்து உங்களுக்கு நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அலை 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 இந்த மூணுமே சேர்ந்தது தான் ஒரு செட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இதே போல் 490 செட் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் 490 செட் இருக்குது இல்லைங்களா? ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதே போல் தான் இப்போ அடுத்து வந்து யூனிட் 2க்கான வேர் டு ஸ்டடி வந்திருக்கும். அந்த வேர் டு ஸ்டடியை யூஸ் பண்ண ஸ்டடி மெட்டீரியல் வந்து நம்ம ரெடி பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஓரெழுத்து ஒரு மொழிலாம் பார்த்திங்கன்னா இந்த 42க்குமே வெறும் ஒரு பொருள் தான் இருக்கும். ஆனால் நம்ம ரெடி பண்ணியிருக்க மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா அப்படிங்கிறதுக்கு என்னென்ன இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு ஒரே இடத்துல வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த 42 ஓரெழுத்து ஒரு மொழிக்கும் என்னென்ன எக்ஸாம் ஓரியன்டாக பொருள் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு இதிலே வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ சொல்லும் பொருளும் 6லேருந்து 12th வரைக்கும், புது சமச்சீர்லேருந்து பழைய சமச்சீர் வரைக்கும் உங்களுக்கு செப்பரேட்டாகவே இந்த மாதிரி வந்து பிரிண்டட் மெட்டீரியலாக வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். அடுத்து ஊர் மரபு பெயர்கள் வந்து ஸ்கூல் புக்கில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ புது சமச்சீர், பழைய சமச்சீர் எல்லாமே சேர்க்கும் போது நம்மக்கிட்ட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எல்லாமே வந்து ப்ரீவியஸ் கொஷின் முதற்கொண்டு எல்லாமே ரெஃபர் பண்ணி உங்களுக்கு நாங்கள் எடுத்து எழுதி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதே போல் தமிழ் வந்து கம்ப்ளீட்டாக யூனிட் 1லேருந்து 7 வரைக்கும் உங்களுக்கு வந்திருக்கும். அடுத்து மேக்ஸ் வந்து பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சிம்பிளிஃபிகேஷன் வந்து பாருங்களேன், எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீட்டாக உங்களுக்கு புரிகிற வகையில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இப்போ நம்மக்கிட்ட வந்து மொத்தமாக 1500க்கும் மேற்பட்ட சம்ஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க. மேக்ஸுக்கு 6லேருந்து 10th வரைக்குமே நம்மக்கிட்ட வந்து ஃபுல்லாக வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கான கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய ஒரு சம்ஸ்க்குமே உங்களுக்கு ரெக்கார்டர் கிளாஸஸ் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேவா? இப்போ சிம்பிளிஃபிகேஷன், ரீசனிங் இது எல்லாமே நீங்கள் இந்த ஒரு பிடிஎஃப்ல நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது ஏரியா அண்ட் வால்யூம்னா இது அந்த மென்சுரேஷன்றது இருக்குது இல்லைங்களா?
ஸோ அந்த டாபிக் தான் நம்ம ஏரியா அண்ட் வால்யூம் சிலபஸில் வந்து கவர் ஆகிருக்கு இல்லைங்களா. இதில் மட்டும் ஸ்கூல் புக்கில் மட்டும் நமக்கு 300 சம்ஸ் இருக்கும். ஸோ இது மொத்தத்துக்குமான PDF வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா. இதுக்கான ரெக்கார்டர் கிளாஸஸும் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா. ஸோ இதே போல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாமே என்னென்ன கேட்டிருக்காங்களோ அது பக்கத்தில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா மார்க் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இப்போ ஃபார்முலாஸ் இருக்குன்னா தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும். கொஸ்டின்ஸும் பார்த்திங்கன்னா தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும். கிளாஸுமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷனும் தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையுமே இருக்கும். ஓகேங்களா. ஸோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் தான் இது எல்லாமே. இப்போ உட்காந்து உங்களால் மேக்ஸுங்கிறது வந்து 6th என்ன இருக்குது 7th என்ன இருக்குங்கிறத பிரித்து உட்காந்து ஒரு ஸ்டெப்பாக வந்து ஒர்க் அவுட் பண்ணி போட்டு பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லைங்களா. கம்ப்ளீட்டாக எல்லாமே நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் படிக்க போகிறீங்க. புரியலை அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், ரெக்கார்டர் கிளாஸஸை வந்து ப்ளே பண்ணி நீங்கள் ஆன்சர்ஸை வந்து புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ ரெக்கார்டர் கிளாஸஸில் ப்ரீவியஸாக கொஸ்டின் வந்து 400க்கும் மேற்பட்ட சம்ஸும் உங்களுக்கு கவர் ஆகி கிடச்சிரும். ஓகேவா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்க்கான மெட்டீரியல் வந்து பார்ப்போம். யூனிட் 6ல் நமக்கு மொத்தமாக எவ்வளோ கேட்க போகிறாங்க, 20 கொஸ்டின் வந்து நமக்கு கேட்க போகிறாங்க இல்லைங்களா. 75 ஜிஎஸ் கொஸ்டின்லேருந்து அதிகபட்சமாக 20 கொஸ்டின் நமக்கு இந்த ஒரு யூனிட்டில் இருந்து மட்டுமே வரப்போகுது. வெறும் யூனிட் 6 அப்படிங்கிற ஒரே ஒரு பாடத்திலிருந்து மட்டுமே நமக்கு எவ்வளோ வரப்போகுது, 20 கொஸ்டின் வரப்போகுது. ஓகேங்களா. ஸோ மொத்தமாக 301 பக்கங்கள் வந்து இதில் உங்களுக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ரொம்பவே சிம்பிளிஃபை பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக படம்லாம் போட்டு அழகாக வந்து மைண்ட் மேப்போடு உங்களுக்கு நாங்கள் ரெடி பண்ணியிருப்போம். நீங்கள் ஈஸியாக வந்து புரிஞ்சுட்டு படிக்கலாம். ஸோ அரசர்களை பற்றி படிக்கும்போது கூட உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து தனித்தனியாக யார் வழியில் யார் வந்தாங்க, எங்கே வந்து அவங்களோட ஆட்சி பகுதிகள் இருந்துச்சு, யாரை தோற்கடிச்சாங்க, இந்த மாதிரி டீட்டெயில்டான விஷயங்கள் வந்து உங்களுக்கு நீட்டாக வந்துடும். அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சங்க இலக்கிய நூல்கள் இருக்குது இல்லைங்களா. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு பிரிண்டடாக நீட்டாக வந்துடும். ஸோ இங்கே பாருங்களேன், இப்போ பெரிய புராணம் அப்படின்னா டக்குன்னு தள்ளனோடனே கீழே வந்துருச்சு. ஸோ அதனால் ஃபஸ்ட் வந்து பெரிய புராணம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நீட்டாக பாயிண்ட் பை பாயிண்ட்டாக உங்களுக்கு நாங்கள் போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே உங்களுக்கு ரொம்பவே போதுமானதாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதே போல் 20 அதிகாரங்களுக்கான திருக்குறளும் உங்களுக்கு இதிலே வந்து கவர் ஆகி வந்துடும். அது போக சிலபஸில் இருக்கக்கூடிய இப்போ மனிதநேயம்னா என்ன, ஸோ இந்த மாதிரி வந்து திருவள்ளுவர் மனிதநேயம்னா என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா. அது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக வந்து இந்த ஒரே PDFல உங்களுக்கு கவர் ஆகி வந்துடும். அகழ்வாராய்ச்சிகள் நடந்த இடங்கள் இது எல்லாமே இங்கே பாருங்களேன் உங்களுக்கு தெளிவாக எல்லாமே இருக்கும். எந்த இடத்துல நடந்துச்சு, எந்த ஏரியாவில் நடந்துச்சு, அங்கே என்னென்ன கிடச்சிச்சு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த ஒரே இடத்துல தெளிவாகவும் வந்துடும். ஓகேங்களா. அதே போல் விடுதலை போராட்டத்தில் பெண்களோட பங்கு என்ன இருந்துச்சு, தமிழ்நாட்டோட பங்கு எப்படி இருந்துச்சு, என்னென்ன தலைவர்கள் இருந்தாங்க, அவங்க என்னென்ன இயக்கங்கள் நடத்தினாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு இதிலே வந்து தெளிவாக கவர் ஆகி வந்துடும். ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் நீட்டாக இருக்கும் மெட்டீரியல். ஸோ நீங்கள் இதை மட்டும் கம்ப்ளீட்டாக படிச்சிங்கனாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். சரி, இப்போ அடுத்தது வந்து பாலிட்டி வந்து காட்டுறேன். அடுத்து வந்து இருக்கிறதுல அதிகபட்சமாக ஒரே ஒரு பாடப்பகுதியிலேருந்து 15 கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னா யூனிட் 6க்கு அடுத்து இந்த யூனிட் 4 தான், இந்திய ஆட்சியியல் பாலிட்டி தான். ஓகேங்களா. உங்களுக்கு பேசிக்கான விஷயங்கள்லேருந்து எல்லாமே 6லேருந்து 12th வரைக்கும் சிலபஸ் வைஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக என்ன ஆயிரும் கவர் ஆகி இங்கே கிடச்சிடும் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நீட்டாக இருக்கும். நீங்கள் பாட்டுக்கு வந்து தெளிவாக படிச்சுட்டு அடுத்தடுத்த பாயிண்ட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். ஸோ ஸ்கூல் புக்கில் உட்காந்து சரி இந்திய அரசியலமைப்புனா இங்கே 6ஆம் வகுப்பில் இருக்குது, 10ஆம் வகுப்பில் இருக்குது, 12ஆம் வகுப்பில் இருக்குது, நீங்கள் மாற்றி தேடி படிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. நீங்கள் 170+ எடுக்கிறதுக்கான கேரண்டியான மெட்டீரியல் வந்து இது உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் இந்த மெட்டீரியல். ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் பக்காவாக இருக்கும் உங்களுக்கு எல்லாமே. ஓகேங்களா. ஸோ அடுத்தது உங்களுக்கு ஹிஸ்ட்ரி காட்டுறேன். ஹிஸ்ட்ரிலாம் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு படிக்கிறதுக்கே பிடிக்காது இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி அழகாக பாயிண்ட் பை பாயிண்ட்டாக ஒன்றா எழுதி கொடுக்கும்போது அடுத்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டு படிச்சுட்டு போகிற ஆர்வம் தான் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இப்போ வந்து சிந்து சமவெளி எடுத்துக்கிட்டிங்கன்னா 6th ஹிஸ்ட்ரி, 9th ஹிஸ்ட்ரி, 11th ஹிஸ்ட்ரி, 11th எத்திக்ஸ் 4 இடங்களில் இருக்கும். ஸோ அந்த 4யுமே சேர்த்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு, அதாவது ரிப்பீட்டட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு ஒரு தடவை படிக்கிறீங்களா தெளிவாக படிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணியாச்சு, நம்ம தெளிவாக டீட்டெயில்டாக கொடுத்தாச்சு. ஸோ இந்த மெட்டீரியலே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ் இது உங்கள் கையில் இருந்தாலே போதும். நீங்கள் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், இருக்கக்கூடிய 30 நாளில் சரி உங்களால் 170+ எடுக்க முடியலனாலும் அடித்து சொல்கிறோம் 150+ உங்களால் போட முடியும். அதாவது மார்க்கு சொல்லலைங்க, கொஸ்டின், நம்பர் ஆஃப் கொஸ்டின் 200 கொஸ்டினில் தாராளமாக இந்த 30 நாள் நீங்கள் தெளிவாக இந்த மெட்டீரியல்ஸை மட்டுமே படிச்சிங்கனாலே 150+ வந்து உங்களால் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் உங்களுக்கும் வேணும், இது இருந்தால் சூப்பராக இருக்கும். நானும் நீட்டாக படிச்சிருவேங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நான் வேலைக்கே போயிட்டு படித்தாலுமே ஈஸியாக நான் படிப்பேன். ஏன்னா எனக்கு எதுவுமே தேடி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அழகாக லட்டுமா எல்லாத்தையும் ரெடி பண்ணி எங்கள் கையில் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கும் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துக்கோங்க. அதே தாங்க டெலிகிராமுக்கும் அதே நம்பர் தான். நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் டெக்ஸ்ட் பண்ணலாம், இல்லை டெலிகிராம்லேயும் பண்ணலாம். டெக்ஸ்ட் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம். ஓகேங்களா. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் வாய்ஸ் நோட் கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்களும் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சு படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.